ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரம்பலூரில் தனலட்சுமி ஹோட்டல். இது வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். இங்கே வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, பொங்கலுக்காக எக்ஸ்போ. ஸோ அதை பார்க்குறதுக்காக நான் வந்திருந்தேன். என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் இப்போ தான் எக்ஸ்போவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக பொட்டிக்கு, ஷாப் அந்த மாதிரி இடத்துல தான் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, பாப்பாவுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கணும், எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கலாம், இல்லைனா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தோம். நாங்கள் என்டர் ஆகும்போதே ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பென்சில் ட்ரா பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரியலிஸ்டிக்காக பண்ணிகிட்ருந்தாங்க. 1500 சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் என்ட்ரானோம். பட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய ஸ்பேஸாக இல்லை. ஹால் வந்து சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, கிட்ஸ் வியர் அந்த கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அங்கே நம்ம என்ன பண்ணோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஜுவல் கலெக்ஷன் வச்சுருக்காங்க, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோனடும் இருந்தது, ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரியும் இருந்தது. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதில் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, பட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர். அண்ட் தென் சாரீ வந்து ரேட் அதிகமாகவும் இருந்தது, கம்மியான ப்ரைஸ்லேயும் இருந்தது. ஓகே, ரீசனபிளான ப்ரைஸு, ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. பட் நான் சாரீ எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஏன்னா நிறைய வந்து சேல் ஆகிடுச்சுங்கிறாங்க. ஒரு பீஸில் ஒரு கலர் தான் இருக்குது. சொன்ன கலர்ஸ் காட்டுங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நெக் செயின் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப யாராவது லைட் வெயிட்டாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். டாய்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம ஆன்லைனில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 450 சொன்னாங்க. பட் ஆன்லைனில் ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாங்கிற மாதிரி நான் வாங்காமல் விட்டுட்டேன். பட் அது ஒரு கார்டு இன்சர்ட் பண்ணோம்னா அந்த சவுண்டு வருது. இப்போ யானை அப்படின்னா யானையோட சவுண்டு. தென் பேங்கிள்ஸு ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கிளாஸ் பேங்கிள்ஸ். அது எக்ஸ்போவுக்கு வந்து ஒரு ப்ளேஸ்லேருந்து இன்னொரு ப்ளேஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்து சேஃபாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஹேட்ஸ்அப் தான் சொல்லணும். அண்ட் தென் இந்த எக்ஸ்போவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் மேட்டை நான் இங்கே மீட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு. அடுத்த ஸ்டால் அவங்களோட தான் பார்க்கலாம். ஹோம் அப்ளையன்ஸு, இந்த மாதிரி டூல்ஸ் அது மாதிரிலாம் இருந்தது. ஃபோன் கேஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பேக் கேஸ் ரொம்ப நல்லா கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் தென் இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டோட ஸ்டாலு. நான் எதிர்பார்க்கல அவங்க இங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் ஒரே கிளாஸ். ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சுமே ஃபேஸ் பார்த்த உடனே ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுமே என்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கிளச்சர்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்க அமௌண்ட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஸ்கூல் மேட்டு, கிளாஸ்மேட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அமௌண்ட்டு கொடுத்துட்டேன். அண்ட் தென் பாப்பாவுக்காக ஒரு பேண்டு மாதிரி கொடுத்தாங்க, இன்னும் பாப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பார்த்துட்டு எனக்கு தொழுதூர்லேருந்து உள்ள பொண்ணு அக்கா பாரு விஷா, அவளுக்கு வேற எங்கேயோ பார்க்குறா. என்னோட கிளாஸ்மேட்டு டோமினிக்கு. 2 செக்ஷன் கலெக்ஷன் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கிட்ஸ்க்கான கலெக்ஷன். இவங்க வந்து ஈரோடுலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்கர்ட் அண்ட் டாப்பு, ஹேண்டெல்லாம் வந்து ஃப்ரில் மாதிரி இருக்குது. 1200 சொன்னாங்க இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் டைப்பு. பட் பாப்பாவுக்கு வந்து இந்த சைஸில் இல்லை, பெரிய சைஸ் தான் இருந்துச்சு. அதனால் சரி வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த ஃப்ராக்கு ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் தென் இன்னொரு ஃப்ராக்கு, 2 ஃப்ராக்கு. அண்ட் தென் ஷார்ட்ஸு, டாப்பு, பேண்ட்டு, டாப் வர மாதிரி 4 செட்டு 2000க்கு எடுத்தோம். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
ஒரு வெஸ்டர்ன் வியர் அந்த மாதிரி லுக்கில் இருந்தது. கிளாத்துமே குழந்தைங்களுக்கு குத்தாது போகாது, அந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் இருந்து இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நான் பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மேடம் டென்ஷன் ஆகிட்டாங்க. பார்கெயின் பண்ணவும் ஆல்ரெடி நான் குறைச்சி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த சார் வந்து ரொம்ப ஸ்வீட்டு. நான் அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணும்போது மேம்கிட்ட சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாங்க. அவர் சொன்ன பிறகு தான் மேடம் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிருச்சு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பர்வான கலெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு தான் எக்ஸ்போக்கெல்லாம் நம்ம போகணும் போல் இருக்குது. இப்போ ஈரோட்டிலேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பட் இப்போ பெரம்பலூரில் நமக்கு ஈரோட்டிலேருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு ஷாப்பில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஹடல் ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களுடைய. அதுவுமே நான் கவரை பார்த்து தான் சொல்கிறேன். அவங்க கவரில் நேம் இருக்கிறது. ஸோ இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி பாருங்கள். இவங்கக்கிட்ட இந்த ப்ரொஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா பாருங்கள். கலெக்ஷன்ஸ் பார்க்குறதா பாருங்கள். பேபிஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. அது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி சாரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ப்ரைஸு கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டால் பார்த்தா இவங்கக்கிட்டேயுமே 3 பீஸ் செட் இருந்தது. இவங்கக்கிட்ட 3 பீஸ் செட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பட் ப்ரைஸ் எல்லாமே